ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாங்களா? வாங்க. இந்த வட்டம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் பாருங்கள். ஓ வாவ், பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள். அங்கே ஒன்று, அப்புறம் இது பிஞ்சு, அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய். உள்ளுக்குள்ள பாருங்க, பார்த்தீங்களா? இன்னும் காட்டுறேன். பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இது நான் விதைக்கி விட்டுருக்கேன். இந்த கத்திரிக்காய், இந்த பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை விதைக்கி விட்டுருக்கேன். இது இன்னொரு செடி வச்சுருக்கேன், சின்ன பேக்கில் இருக்குது. அதில் இன்னும் காய் காய்க்கலை, இப்போ தான் பூ பூத்துருக்கு. அப்புறம் இது அவரைக்கொடி, இதுலேயும் இன்னும் பூ பூக்கலை. இப்போ தான் பூ பூக்க வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சைடில் வருது பாருங்கள், அந்த இதில். அப்புறம் இது பச்சை பயிறு சும்மா போட்டு விட்டது. அது பாருங்கள், அப்படியே பூ பூத்துருச்சு, நல்லா அழகாக பூத்துருச்சு. இதெல்லாம் லில்லி. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு நல்லா பூ நிறைய பூக்கும். பாருங்கள், இதெல்லாம் அதனுடைய விதை. அப்படியே தெடித்து பக்கத்தில் விழுந்தே அதே நிறைய செடி வந்துடுங்க. இது ஒவ்வொரு கலர், வெள்ளை, மஞ்சள், ரோஸ், எல்லா கலரும் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் இன்னும் என்ன கலர்னு தெரியல, வரல. இப்போதைக்கு இந்த 3-4 கலர் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் பேக்கில் ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம். அந்த முருங்கை மரம் இப்போ தான் பாருங்கள் பூவெல்லாம் பூத்துருக்கு. காய் வரட்டும், உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். இது ட்ராகன் ஃப்ரூட்டு. அந்த பூவெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அழகு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. இது அதனுடைய பழம், அதாவது இப்போதைக்கு அது காய் வருது பாருங்கள். பூ பார்த்தீங்களா? குட்டியோன்னு பூ, இப்போ தான் பூ. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இன்னொரு காய் இருக்குது பாருங்கள், இன்னொரு மொட்டு. இது ஒரு பூ, இது ஒரு பழம். இன்னொரு பேக்லேயும் ஒரு முருங்கை மரம் இருக்குது, அது சின்ன பேக்கு. எவ்வளோ தூரம் வளர்ந்து மேலே போயிடுச்சு பாருங்கள். ஒரு பெரிய மாமரத்தை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அடக்கி வச்சுருக்கு பாருங்கள். அதில் ஒரு கோட்டையை போட்டு அது தொழுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி டேபிள் ரோஸ், இது ரோஸ் கலராக இருக்குங்களா. இதில் ஒரு 10 கலர் வச்சுருக்கேன். நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக போட்டிருப்பேன். அவ்வளோதாங்க என்னோட குட்டி மாடி தோட்டம். உங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய், see you.